ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. நேற்றைய உரையில் முறையற்ற மதங்கள் பல இருந்து முறையற்ற கொள்கைகளோடு அவை விளங்கிய போது அவற்றையெல்லாம் சீர்படுத்துவதற்காக அத்வைத்த கொள்கையை பரப்புவதற்காக நாட்டின் பல இடங்களுக்கும் திக்விஜயம் செய்தார் என்று நாம் பார்த்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். விஷ்ணுவை பரம்பொருளாக கொண்ட வைணவம், சிவபெருமானை பரம்பொருளாக கொண்ட சைவம், சக்தியை பரம்பொருளாக கொண்ட சாக்தம், முழுமுதற் கடவுளாக கணபதியை கொண்டு விளங்கும் கணாப்தியம், குண்டுதோரோடும் குமரனாம் முகப்பெருமானை முழுமுதற் பொருளாக கொண்ட கௌமாரம், சூரியனை முதற் பொருளாக கொண்ட சௌரம் ஆக இந்த 6 தெய்வ வழிபாடுகளை அங்கீகரித்து சண்மதங்களை ஸ்தாபித்தார் சங்கரர். இதனால் இவரை சண்மத ஸ்தாபகர் என்று கூறலானார்கள். இறைவனும் நானும் வேறல்ல, நானே அது, அதுவே நான் என்னும் அத்வைத்த உணர்வை எல்லா இடங்களிலும் பரப்பினார். அதற்கு பக்தியை வாயிற்படியாக்கினார். கர்மகாண்டத்தின் முடிவே ஞானகாண்டம் என்று வற்புறுத்தி கூறினார். இவ்வாறு சைவ வைணவ பேதம் நீக்கி பக்தி கர்மம் என்ற இவற்றை தழுவிய ஞான நெறியை தான் திக்விஜயம் செய்யும் இடங்களெல்லாம் இவர் பரப்பினார். இமய முதல் குமரி வரை இந்துக்களிடையே இன்றளவும் ஸ்ரீராமநவமி, ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி, சிவராத்திரி, விநாயக சதுர்த்தி, தீபாவளி, தைப்பொங்கல், கிருத்திகை, நவராத்திரி போன்றவை பொது விழாக்களாக கொண்டாடப்படுவது அந்த ஐயன் ஜெகத்குருவின் அருள்தான் ஆகும். பயங்கரத்தை நீக்கி அன்புருவான ஆண்டவனை அன்புடன் வணங்க வேண்டுமென்ற அவர் அன்றே பயங்கரவாதத்தை எதிர்த்து வந்திருக்கின்றார் என்பது நிதர்சன உண்மை. பிரயாகியில் ஒரு நாள் இளைஞன் ஒருவன் தொழுநோயால் பீடிக்கப்பட்டு ஆலம் மரக்கிளை ஒன்றில் தூக்கிலிட்டு கொண்டு தற்கொலை செய்து கொள்ளும் போதே அட்சயவன தரிசனத்திற்காக செல்லும் போது சங்கரர் பார்த்துவிட்டார். சீடர்களுடன் அவன் அருகில் சென்றார். அவனை அந்த தற்கொலை முயற்சியிலிருந்து விடுவித்து அவனை அன்போடு தழுவினார். தன் திருக்கரங்களால் அவனை தொட்டு தழுவினார். அவரது திருக்கரம் பட்டவுடனேயே தீராத அவனின் தொழுநோய் பகலவனை கண்ட பணிபோல் நீங்கியது. அங்கங்களின் குறைத்தன்மை நீங்கி வளர்ச்சியுற்று பொலிவுற்று அவை விளங்கத் தொடங்கியது. அத்வைத ஞானம் கைவிடப்பட்டவர்களுக்கு உயர்வு தாழ்வு என்ற பேதம் கிடையாது. போலியான அத்வைத்திகள் தான் பேதம் பிரிப்பார்கள், உயர்வு தாழ்வினை காட்டுவார்கள். ஜெகத்குருவோ உண்மையான ஒரு அத்வைத்தி. அதனால்தான் தொழுநோயாளிகளும் கூட அன்பு காட்டி அவன் நோயை நீக்கி தொழும் சீடனாக்கினார். உள்ளும் புறமும் ஒளி நிரம்பிய பூரண மனிதனாகிய அவன் உதங்கர் என்ற பெயருடன் சங்கரரின் சீடனானான். ஜெகத்குருவின் அருள் பார்வைப்பட்டவுடன் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றானவன். கௌசாம்பியில் சங்கரர் திக்விஜயம் செய்து கொண்டிருந்தார். அந்த நகர வீதியில் ஒரு தந்தையும் தாயும் தங்களது ஒரே மகனது சடலத்தின் மீது விழுந்து கதறிக் கொண்டிருப்பதை பார்த்தார். அவர்களது சோகம் அவரது நெஞ்சை பிளந்தது. என்னத்தான் எல்லாவற்றையும் துறந்த துறவியானாலும் சதைப்பற்றுடைய இந்த உடம்பில் உணர்ச்சி இல்லாமலா போகும்? அந்த நிலைதான் அந்த அண்ணலுக்கு அந்த சமயம் வந்தது. இவர்களிடத்தில் கருணை காட்ட நான் யார்? அத்தகைய இரக்க குணமும் கருணையும் எனக்கு ஏது? கருணை உடையவன் ஈசன் ஒருவனே, கருணை கடல் அவன் என்று பலவாறு இறைவனை எண்ணி அழுதார், நினைத்தார். என்ன ஆச்சரியம்! இறந்து கிடந்த பாலகன் உறக்கத்திலிருந்து விழித்தவன் போல எழுந்தான். ஈசனை நினைக்க அன்று அந்த ஈசனே கருணை காட்டினான். பின்னர் பிரதிஷ்டானபுரியில் பிரபாகராச்சாரியார் என்ற கர்மவாதியை வாதித்து வென்று அத்வைத்தத்தை அவர் ஏற்கச் சென்றார். அந்த நாளில் சமணம் செழித்து வளர்ந்திருந்தது. அமரசிம்மன் என்ற சமணன் விசித்திரமானவன். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவான் அவன். அதாவது வெளியில் சமணன், உள்ளத்திலே பக்திமான். சரஸ்வதியின் பரமபக்தன் அவன். அவன் அருளினால் பல நூல்கள் அவளுடைய அருளினால் அவன் இயற்றினான். சங்கரரோடு அவன் விவாதம் செய்ய ஏற்படலாயிற்று. அப்போது அவன் திரைக்கு பின்னால் இருந்துதான் விவாதம் செய்வேன் என்று சொன்னான். அதற்கு சங்கரர் இசைந்தார். அமரசிம்மன் திரைக்கு பின்னால் ஒரு குடத்தில் தீபம் ஏற்றி சரஸ்வதியை மந்திர சக்தியால் நிறுத்தி வைத்தான். அதாவது ஆவாகனம் செய்து வைத்தான்.
இருவரும் வாதம் செய்யும் தொடங்கினார்கள். அமரசிம்மன் கேட்ட கேள்விகளுக்கு சங்கரரும், சங்கரர் கேட்ட கேள்விகளுக்கு அமரசிம்மனும் உடனுக்குடன் அழகாக பதில் கூறிக்கொண்டே இருந்தார்கள். தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.